ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله عبده ورسوله وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم نظر الله امرأ سمع مقالتي وعاها فأداها كما سمعها. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. அவன் ஏகன், அவன் தனித்துவமுள்ளவன், அவனுக்கு யாரும் பிறக்கவும் இல்லை, அவன் யாரால் பிறக்கப்படவும் இல்லை. சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் இவ்வுலகத்துக்கு இறுதியாக வந்துதித்த கோமான் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய சத்திய மார்க்கத்தை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபா தாபிஈங்கள், மூமீனான ஆண்கள் பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே ஏத்தகாஃபுடைய நீயத்துடன் உட்கார்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலஹு எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக எடுத்து நடக்குமாறும், அல்லாஹு தஆலா எந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிந்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிந்து கொள்ளுமாறும் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலஹு இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே மிகவும் கண்ணியமான சிறந்த சிரேஷ்ட ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறான். மனித வர்க்கத்தினை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த மனிதர்கள் இந்த உலகத்திலே தான் நினைப்பதன் பிரகாரம் தாண்டோண்டித்தனமாக இந்த உலகத்திலே நடந்துவிடக்கூடாது, நஃப்சானியத்துக்கு கட்டுப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் காலத்துக்கு காலம் அல்லாஹ் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினார். கடைசியாக எங்கோமான் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அல்லாஹ் அவர்களுக்கு முழு குர்ஆனையும் கொடுத்து அனுப்பினான். இந்த குர்ஆனை இந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்து இந்த குர்ஆனில் உள்ள விடயங்களை சமூகத்துக்கு மத்தியிலே பிரபலியமாக்கி அந்த சமூகத்தை ஒரு சிறந்த சமூகமாக வழிநடாத்தி நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களான அந்த ஒரு சமூகத்தை உருவாக்குமாறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 23 வருட காலமாக வஹியை அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருந்தான். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியமான ஒரு மாதத்தை அடைந்திருக்கிறோம். கண்ணியமான மாதத்திலே அமல் செய்து கொண்டிருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை அடைந்தால் துஆ கேட்பதற்கு ஆரம்பித்து விடுவார்கள். யா அல்லாஹ், நாங்கள் ரஜபை அடைந்திருக்கிறோம், ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத் செய்துவிட்டு அடுத்த மாதமாக இருக்கக்கூடிய புனித ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிருக்கிறார். அப்படியான ஒரு மகத்துவமான சங்கையான கண்ணியமான ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அந்த மாதத்திலே
பல பல சிறப்பம்சங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த மாதத்திலே மனிதர்கள் அந்த அமல்களின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே சிறந்த கண்ணியமான இடத்தை அடைவதற்கு பல அமல்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதன் அடிப்படையிலே தான் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை வஹியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான். அது போன்றுதான் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாவினூடாக வெளிப்பட்ட அந்த நபிமொழிகளை அல்லாஹ் வஹியாகவே வைத்திருக்கிறார். தஃசீருடைய உலமாக்கள், முஹத்திஸீன்கள் குர்ஆனுக்கு விளக்கமும் ஹதீஸுக்கு விளக்கமும் சொல்லும் போது சொல்லி காட்டுகிறார்கள். வஹியை 2 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று மத்லூப், இரண்டாவது கைருல் மத்லூப். அதிகமாக ஓதப்படக்கூடியது ஒன்று, அதிகமாக ஓதப்படாததாக இருந்தாலும் கூட மக்களுக்கு மத்தியிலே போதனை செய்யப்படக்கூடிய ஒரு வகையாக இருக்கிறது. அதிகமாக ஓதப்படக்கூடியது அல்லாஹ்வுடைய குர்ஆனாக இருக்கிறது. அதிகமாக ஓதப்படாத வகையாக இருந்தாலும் கூட சமூகத்துக்கு மத்தியிலே சமூகத்துக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவினூடாக வந்த ஒவ்வொரு வார்த்தையும் நபிமொழியாக இருக்கிறது. அந்த நபிமொழியும் கூட அல்லாஹ்வுடைய வஹியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் அதுக்கு சான்றாக சொல்லுகிறது, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய கூற்று பிரகாரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தை நபிமொழிகளும் கூட வஹியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், என்னுடைய குர்ஆனை பாதுகாப்பது எனது கடமை. இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஜல்ல ஜலாலஹு அவனுடைய குர்ஆனை, அவனுடைய கலாமை பாதுகாப்பது அவனுடைய பொறுப்பாக இருப்பது போல அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் காலத்துக்கு காலம் பல மனிதர்களையும் பல அற்புதங்களையும் அல்லாஹ் காட்டிக் கொண்டே இருந்தான். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய குர்ஆனை பாதுகாப்பதற்காக வேண்டி உலகத்திலே ஹாஃபில்களை உருவாக்கினேன். என்னுடைய குர்ஆனை பாதுகாப்பதற்காக வேண்டி உலகத்திலே ஹாஃபில்களை உருவாக்கினேன். அவருடைய நெஞ்சங்களுக்குள் குர்ஆனை கொடுத்து அந்த நெஞ்சறையிலே நான் என்னுடைய கலாமை பாதுகாப்பதற்காக வேண்டி பல ஹாஃபில்களை உலகத்திலே நான் உருவாக்கினேன். அதுபோன்று அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளை பாதுகாப்பதற்காக வேண்டி லட்சக்கணக்கான ருவாத்துகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த ஹதீஸ்களை பாதுகாப்பதற்காக வேண்டி லட்சக்கணக்கான அறிவிப்பாளர்களை அல்லாஹ் உலகத்திலே தேர்ந்தெடுத்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு உத்தம நபியாக வந்துதித்தது முதல் நுபுவத்தை பெற்றது வரை, இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் சொன்ன வார்த்தைகள், பேசிய சொற்கள், அவர்கள் நடந்த வழிமுறைகள் அனைத்தையும் பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் பல அறிவிப்பாளர்களை உலகத்திலே அல்லாஹ் தேர்ந்தெடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதற்காக வேண்டி அல்லாஹ் பல முஹத்திஸீன்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய மாகாணத்தில் எங்களுடைய ஊர்களில் ஒரு வளமை இருக்கிறது. ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளை வாசித்து அதை பாராயணம் செய்து இரவு வேளைகளில் அதனுடைய விளக்கங்களை மக்களுக்கு மத்தியிலே போதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் உலமாக்கள். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ்களை, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளை பாதுகாப்பதற்காக வேண்டி லட்சக்கணக்கான அறிவிப்பாளர்களை இந்த உலகத்திலே தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தில் அந்த ஹதீஸ்களை அவர்கள் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி பல கஷ்டங்களை பல துன்பங்களை அனுபவித்து அந்த ஹதீஸ்களை எங்களுக்கு ஒன்று சேர்த்து தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஹதீஸ்களில் சிறந்த ஒரு கிதாபாக
அஸஹுல் குதுபி பஅத கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு பின்னால் மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உயர்ந்த ஒரு கிதாப் இருக்குமாக இருந்தால் அது சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளை பாதுகாத்து அதை கிதாபு வடிவமாக எங்களுக்கு தந்து இந்த உலகத்திலே அந்த ஹதீஸை வழி நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி உலமாக்கள் ஊடாக மக்களுக்கு போதனை செய்து கொண்டு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியான ஒரு விடயத்திலேதான் அல்லாஹு தஆலா குர்ஆனை பாதுகாப்பது போல இந்த ஹதீஸையும் இந்த அறிவிப்பாளர்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது. உலகத்துக்கு உத்தம புத்திராக நபியாக வந்திருந்த கோமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு தனி மனிதனுடைய அனைத்து விடயங்களும் அவர்களுடைய அங்கு அசைவாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய சிரிப்பாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தலையில் இருக்கக்கூடிய நரை முடியாக இருந்தாலும் சரி, தாடியில் இருக்கக்கூடிய நரை முடியாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய சிரிப்பு எத்தனை விடுத்தம் சிரித்திருக்கிறார்கள், அந்த சிரிப்பில் எத்தனை முறை கடவாய்ப்பல் தெரிந்திருக்கிறது என்ற விடயங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படும் அளவுக்கு அல்லாஹு தஆலா அந்த நபியுடைய வாழ்க்கையினுடைய சுற்றோட்டத்தை உலகத்திலே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய முன்னோர்களுடைய சில விடயங்களை நாம் ஏடுகளாக எடுப்பதாக இருந்தால் அதை சில மனிதர்களை கொண்டு சில மனிதர்களுடைய மறைவுக்கு பின்னால் அந்த விடயங்கள் எல்லாம் மறைந்துவிடும். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விடயங்கள் மாத்திரம் லட்சக்கணக்கான அறிவிப்பாளர்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனுக்கு பின்னால் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மக்களுக்கு மத்தியிலே பிரபலியமானது அந்த சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தமாக இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறான். குர்ஆனுக்கு என்று அல்லாஹ் பல மோஜிசத்துக்களை வைத்திருக்கிறான். அதில் உயர்ந்த ஒரு மோஜிசத் 3 இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆனுக்கு 3 அற்புதங்களை வைத்திருக்கிறேன். முதலாவது அற்புதம் லா இன்தலி அஜாயிபுஹு, குர்ஆனுடைய ஆச்சரியங்கள் அற்புதங்களுக்கு முடிவு கிடையாது. வலா யஹ்லகு அன் கஸ்ரத்திர் ரத்தி, இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த குர்ஆனை யார் திரும்ப திரும்ப ஓதுவாரோ அவருக்கு சடைவு ஏற்படாது. குர்ஆனை மீண்டும் மீண்டும் ஓதுவதன் மூலமாக அந்த மனிதனுக்கு, அந்த அடியானுக்கு வெற்றியும் நன்மையும் அதிகரிக்குமே ஒழிய அதுல சடைவும், அது அதிகமாக நாம் வாசித்து விட்டோமே என்ற ஒரு சடைவு, ஒரு சோம்பேறித்தனம் உருவாகாது. மூணாவது சொன்னான் வலா யஷ்பஹு மின்ஹுல் உலமா, இந்த குர்ஆனின் மூலமாக உலமாக்களுக்கு இல்முடைய தாகம் முடிந்து விடாது. பெருமைமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, 15 நூற்றாண்டுகளையும் கடந்த குர்ஆன் இருக்கிறது. கியாமத் வரைக்கும் குர்ஆன் இருக்கும். குர்ஆனில் உள்ள விடயங்களை தான் காலத்துக்கு காலம், காலத்துக்கு ஏற்ப அந்த குர்ஆன் அந்த மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. 3 விடயங்கள், அதனுடைய ஆச்சரியங்களுக்கு முடிவு கிடையாது. அந்த குர்ஆனை திருப்பி திருப்பி பேசுவதன் ஊடாக எந்த மனிதனுக்கு சடைவு ஏற்படாது. 3வது, அறிவுடையவர்களுக்கு, புத்திஜீவிகளுக்கு குர்ஆன் அவர்களுக்கு கற்பித்துக் கொண்டே இருக்கும், கற்றுக்கொண்டே இருப்பார்கள். பல விஷயங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். காலத்துக்கு காலம் அவர்களுக்கு விளக்கங்களை அது கொடுத்து கொண்டே இருக்கும் என்ற விடயத்தை அல்லாஹ் இந்த குர்ஆனுக்கு வைத்திருக்கிறான். இந்த 3 விடயங்களும் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளுக்கும் பொருந்தும். ஏனென்றால் அதுவும் அல்லாஹ்வுடைய வஹி என்றால் இதுவும் அல்லாஹ்வுடைய வஹி, அதை பாதுகாப்பது அவனது கடமை. இதே போன்றுதான் மக்களுக்கு இதுவும் போதனையாக, காலத்துக்கு காலம் தேவைப்பட்டதாக அந்த விடயங்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த ஹதீஸை அவ்வாறுதான் வைத்திருக்கிறான். குர்ஆனை சுமந்தவர்களை நாம் ஹாஃபில் என்பது போல ஹதீஸ்களுடைய முஹத்திஸிங்களுடைய சட்டத்தில் உள்ள ஒரு விடயம்தான் அந்த இமாம்களுடைய காலத்தில் உள்ள விடயம். ஒரு மனிதர் 1,00,000 ஹதீஸை பாடமாக்கி விட்டாரேயானால்
அவரை ஹாஃபில் என்று அழைப்பார்கள். ஒரு மனிதன் 3 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கி விட்டாரையானால் அவருக்கு ஹுஜ்ஜத் என்று சொல்வார்கள். அதுதான் இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 3 லட்சம் ஹதீஸை பாடமாக்கி இருக்கிறார்கள். பல இமாம்கள், பல சஹாபாக்கள், பல தாபிஈன்கள் லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனனமிட்டிருக்கிறார்கள். அந்த பட்டியலில் யஹ்யா இப்னு முஈன் ரஹிமஹுல்லாஹ் 6 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கி இருக்கிறார்கள். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 7 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கி இருக்கிறார்கள். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 6 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கி இருக்கிறார்கள். பெருமைமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ரஜபுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் ஒவ்வொரு பள்ளிகளிலும் புனித புகாரி ஷரீஃப் அங்கே வாசிக்கப்படுகிறது, பாராயணம் செய்யப்படுகிறது. அதன் சிறப்பம்சத்தை நாம் வழங்க வேண்டும். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சஹீஹுல் புகாரியை தருவதற்கு அவர்கள் பட்ட பாடு, அவர்கள் கட்ட கஷ்டம், அவர்கள் பாட்ட தியாகம் எவ்வளவோ இருக்கிறது. எந்த அளவுக்கு இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய சஹீஹுல் புகாரியை நான் எவ்வாறு கோர்வை செய்து என்று சொல்லும் போது, இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 194 பிறக்கிறார்கள். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸினுடைய இந்த வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்னால், இந்த ஹதீஸினுடைய ஒன்று திரட்டுதலுக்கு முன்னால் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்காவை வந்தடைகிறார். மக்காவுக்கு வந்து பல இமாம்களை, பல உஸ்தாதுமார்களை, பல ஷேகுமார்களை சந்திக்கிறார்கள். நான் இவ்வாறான ஒரு விடயத்தை செய்வதற்கு முயற்சிக்கிறேன் என்ற விடயத்தை ஆலோசனை செய்கிறார்கள் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அங்க அவருடைய ஆலோசனைக்கு ஏற்ப அங்க முடிவு கொடுக்கப்படுகிறது. இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்கிறார்கள்? அந்த பணியை செய்வதற்கு ஆரம்பம் செய்கிறார்கள். மக்காவில் ஆரம்பிக்கப்பட்ட பயணம், அதற்காக வேண்டி எவ்வளவு தூரங்கள் நடைபயணமாக, எவ்வளவு தூரங்கள் பிரயாணம் செய்து அந்த ஹதீஸ்களை ஒன்று திரட்டி அந்த கிதாப் வடிவத்திலே கொண்டு வருவதற்கு இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செய்த பெரும் முயற்சியும் பெரும் தியாகமும் தான் இந்த உலகத்திலே அல்லாஹ் குர்ஆனுக்கு அடுத்ததாக புகாரி என்ற கிதாபுடைய கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அவ்வளவு இறையச்சத்துடனும் அந்த அளவுக்கு இஹ்லாசுன் நிய்யா உல தூய்மையுடனும் அந்த ஹதீஸ்களை பதிவு செய்தார்கள். சொல்லுகிறார்கள், இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 18 விடுத்தம் ஹஜ் உம்ராவுக்கு சென்றிருக்கிறார்கள். கேட்கிறார்கள், அந்த காலத்தில் இருந்த இமாம்கள், உலமாக்கள் கேட்கிறார்கள், ஏன் அதிகமாக ஹஜ்ஜுக்காக வேண்டி உம்ராவுக்காக வேண்டி பயணம் செய்கிறீர்கள் என்று கேட்டபோது சொன்னார்கள் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில் தான், உம்ராவுடைய நேரத்தில் தான் அதிகமான பெரும் உலமாக்கள், மூத்த ஆலிம்கள் வருவார்கள். அவரிடத்திலே அந்த ஹதீசுகளை ஒன்று சேர்ப்பதற்கு இலேசான முறையாக இருக்கிறது, அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. அந்த நேரத்திலே தான் அந்த ஹதீசுகளை நான் ஒன்று சேர்ப்பதற்கு இலகுவாக இருக்கிறது என்ற விடயத்தை அந்த உலமாக்களுக்கு, அந்த இமாம்களுக்கு இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் தெளிவுபடுத்தினார். இன்னொரு விடயத்தை சொன்னார்கள், இந்த சஹீஹுல் புகாரி என்ற கிதாபை ஒன்று சேர்ப்பதற்கு மக்காவில் ஆரம்பித்து மதீனாவிலே தான் இந்த விடயங்களை எல்லாம் கிதாப் வாரியாக எழுத ஆரம்பிக்கிறார்கள். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 6 லட்சம் ஹதீஸ்களை மனனமிட்டு, எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த கிதாபில் இருக்கிறது வெறுமனே 7275 ஹதீஸ் மாத்திரம் தான் இருக்கிறது. 6 லட்சம் ஹதீஸில் 7275 ஹதீஸை மாத்திரம் தான் தந்திருக்கிறார்கள். சொல்லுகிறார்கள் எவ்வாறென்றால், ஒரு ஹதீஸை எடுத்து அதை பதிவதற்கு முன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவிலே வைத்து தான் இந்த கிதாபை எழுதினார்கள், இந்த ஹதீஸ்களை எழுதினார்கள். சொன்னார்கள், ஒரு ஹதீஸ் கிடைத்து விட்டால் அந்த ஹதீஸை எடுத்து சென்று நான் முதலாவதாக குளிப்பேன், குளித்துவிட்டு 2 ரக்காத்துக்கள் தொழுவேன், தொழுதற்கு பின்னால் தான் இந்த ஹதீஸை அந்த கிரந்தத்தில் பதிவு செய்வேன் என்பதாக இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகிறார். பெருமைமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த அளவுக்கு பேணுதலாக, பக்குவமாக இந்த ஹதீஸ் கிரந்தத்தை எங்களுடைய கையில் தந்திருக்கிறார்கள்.
7275 ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது என்றால் 7275 வரை குளித்திருப்பார்கள். அதற்காக வேண்டி 2 ரக்காத் தொழுதிருப்பார்கள். அதற்கு பின்னால்தான் இந்த ஹதீஸை அந்த கிதாபிலே பதிவு செய்திருப்பார்கள். அவ்வாறான ஒரு கிதாப் எங்களுடைய கையில் வந்திருக்கிறது. அதை நாம் பாராயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய சிறப்பை தெரியாது இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த அளவுக்கு அந்த கிதாபை எங்களுக்கு மிகவும் கண்ணியமாக தந்திருக்கிறார்கள். அதை நாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம், அதை நாம் எவ்வாறு ஓதிக்கொண்டிருக்கிறோம், அதனுடைய சிறப்பை நாம் எவ்வாறு விளங்கிக் கொண்டிருக்கிறோம், அதனுடைய மஜ்லிஸை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம், எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக கனவில் கண்ட ஒரு இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒப்புதலுடன் அந்த ஹதீஸ்கள் அங்கே பதியப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு தியாகம் செய்ததன் காரணமாகத்தான் அல்லாஹ் அஸஹுல் குதுபி பஅத கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு பின்னால் குர்ஆனுக்கு பின்னால் ஒரு சிறந்த கிதாப் இருக்குமாக இருந்தால் அது புகாரியுடைய கிதாப் என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹ் இந்த கிதாபை ஆக்கி இருக்கிறான். அந்த காலத்தில் இருந்த முஹத்திதீன்கள் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ். அமீருல் முஃமினீன் என்பது நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனால் அந்த காலத்தில் இந்த இமாம்கள் இந்த புகாரி இமாமுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ். ஹதீஸ்களினுடைய வல்லுனர், ஹதீஸ்களுடைய தலைவர் என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹ் அந்த புகாரி இமாமுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தி வைத்தான். அது மாத்திரமல்ல, இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய அந்த ஸஹீஹுல் புகாரிக்கு எத்தனை விரிவாக்கங்கள் உலகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, எத்தனை விரிவாக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுகிறார்கள், ஸஹீஹுல் புகாரிக்கு மாத்திரம் பரிபூர்ணமான ஷரஹ்களை விரிவுகளை எடுத்துக்கொண்டால் 200க்கும் மேற்பட்ட கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒற்றைப்படையான கிதாபுகளை கணக்கிடுவோமாக இருந்தால் 500க்கும் மேற்பட்ட ஷரஹ்கள் விரிவுரைகள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இமாமுனா ஸஹீஹுல் புகாரி ரஹ்மத்துல்லாஹியுடைய கிதாப் ஸஹீஹுல் புகாரிக்கு. பெரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அதிலேயும் பிரபலியமான ஒரு கிதாப் இருக்கிறது. ஸஹீஹுல் புகாரிக்கு மிகவும் பிரபலியமான ஒரு விரிவுரை இருக்கிறது. எத்தனையோ விரிவுரைகளில் மிகவும் பிரபலியமான ஒரு விரிவுரை தான் ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாப். அல்லாஹு தஆலா இந்த கிதாபுகளில் ஏன் ஃபத்ஹுல் பாரியை மாத்திரம் கண்ணியப்படுத்தினான், உயர்வுபடுத்தினான் என்றால், ஃபத்ஹுல் பாரியினுடைய முஸன்னிஃப் எழுத்தாளர் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குடும்பத்தினுடைய தியாகம் தான் ஃபத்ஹுல் பாரி ஸஹீஹுல் புகாரி என்ற விரிவுரையின் சிறந்த விரிவுரையாக உலகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் சமூகத்தில் உயர்ந்ததாக கருதப்பட்டதும். பெருமைமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு இந்த ஹதீஸ் துறைக்கு அவர் முழு குடும்பத்தையும் எந்த அளவுக்கு சொல்லுகிறார் என்றால், வீட்டிலே இருக்கக்கூடிய ஹாதிமாக்கள் கூட, ஹாதிமாக்கள் கூட, வேலைக்காரர்களை கூட இந்த ஸஹீஹுல் புகாரியுடைய விரிவுரை எழுதுவதற்கு பயன்படுத்தி இருக்கிறார். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 3 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கி அவர்களுடைய மனைவி ஹாஃபிலா என்ற பெயரை பெறுகிறார்கள். அவருடைய மனைவி கூட 1 லட்சம் ஹதீஸை மனனம் விட்டிருக்கிறார்கள். அவருடைய மனைவி உன்ஸ் ஹாத்தூன் என்ற அவருடைய மனைவி 1 லட்சம் ஹதீஸை பாடமாக்கி இருக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், உன்ஸ் ஹாத்தூன் என்பவர்கள் ஜாமி அம்ர் இப்னு ஆஸ் என்ற பள்ளி இருக்கிறது மிஸ்ரிலே. அந்த மிஸ்ர் நாட்டிலே இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மனைவி உன்ஸ் ஹாத்தூன் புகாரியை பாடமாக நடத்துவார்களாம். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மனைவி உன்ஸ் ஹாத்தூன் ஸஹீஹுல் புகாரிக்கு ஃபத்ஹுல் பாரி என்ற பெரும் விரிவுரை எழுதி அவர்களுடைய மனைவி ஜாமி அம்ர் இப்னு ஆஸ் என்ற அந்த மஸ்ஜிதிலே அந்த புகாரியை பாடம் நடத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாடம் படித்தவர்கள் தான் பெரும் இமாம், எத்தனை கிதாபுகளை எழுதியவர்கள் தான் அல்லாமா ஸஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் அல்லாமா ஸஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு முறை இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடம் சென்று கேட்கிறார்கள், நாயகமே, ஷேக் அவர்களே, உங்களுடைய மனைவி புகாரி கிதாபை மிகவும் துல்லியமாக அதிகமான மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்களே, வீட்டுடைய விடயங்களை எல்லாம் அவர்கள் கவனித்துக் கொள்கிறார்களா?
என்ற விடயத்தை அல்லாமா சஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கிறார்கள். அந்த இடத்திலே சொன்னார்கள் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நிஅமத்திஸ் ஸௌஜத்து லி வ நிஅமல் உம்மு லி பனாத்திஹா வ நிஅமல் ஷேഖத்து லி தலாமீதிஹா. சொன்னார்கள் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, என்னுடைய மனைவி என்னை பார்த்துக் கொள்கிறார். வனிஅமல் உம்மு லி பனாத்திஹா, அவருடைய பெண் பிள்ளைகளுக்கு தாயாகவும் இருக்கிறார். மூணாவது விடயம், முக்கியமான விடயம் தான் வனிஅம ஷேഖத்து லி தலாமீதிஹா, அவருடைய மாணவ மாணவிகளுக்கு மிகவுடைய ஹக்கை, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விடயத்தை மிகவும் திறமையாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரும்மிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனை பாதுகாத்தது போல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியும் அல்லாஹ் பாதுகாப்பதற்காக வேண்டி பெரும் பெரும் முஹத்திஸ்களை உலகத்திலே அல்லாஹ் உருவாக்கி அந்த சஹீஹுல் புகாரிக்கு விரிவுரையாக பல கிதாபுகளையும் அல்லாஹ் எழுத வைத்து அதிலும் ஒரு சிறந்த கிதாபாக ஃபத்ஹுல் பாரி அல்லாஹ் ஆக்கினான். நாம் எமது பள்ளியிலேயும் புகாரி அங்கே காலையிலே ஓதப்படுகிறது. அந்த கிதாப் ஓதும் போது அதனுடைய சிறப்பை நாம் வழங்க வேண்டும். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த கிதாபை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள், எவ்வளவுக்கு எங்களுக்கு ஓதுவதற்கு இலகுபடுத்தி தந்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு கிதாபினுடைய கண்ணியத்தை நாம் எவ்வாறு பேணுகிறோம், எவ்வாறு பாதுகாக்கிறோம்? சஹீஹுல் புகாரி என்றால் அந்த ஹதீஸ் புகாரியில் வருமாக இருந்தால் அடுத்த கேள்வி கேட்பதற்கு இடமில்லாமல் தான் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கிதாபை நமக்கு செய்து தந்திருக்கிறார்கள், எழுதி தந்திருக்கிறார்கள். அதை ஒப்புக்கொண்ட ஒரு கிதாபாக உலகத்தில் ஆக்கியும் தந்திருக்கிறான் அல்லாஹ். பெரும்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வாறான ஒரு குடும்பத்தின் தியாகம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய கிதாபுக்கு விரிவுரையாக வந்த அந்த ஃபத்ஹுல் பாரி இருக்கிறது. அது போன்றுதான் அல்லாஹ் பல முஹத்திஸீன்களை இந்த உலகத்தில் உருவாக்கி கொண்டே இருந்தான். எதற்காக வேண்டி என்றால், அல்லாஹ்வுடைய குர்ஆன் எவ்வாறு வஹியாக இருக்கிறதோ அது போன்றுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழி அனைத்தும் ஒரு வஹியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. புகாரி கிதாபாக இருந்தாலும் சரி, ஏனைய நபிமொழியாக இருந்தாலும் சரி, அதை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பாக அவன் எடுத்துக்கொண்டான். அதனாலதான் அல்லாஹ் காலத்துக்கு காலம் அந்த ஹதீஸ்களை பாதுகாப்பதற்காக வேண்டி, நபிமொழிகளை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த உலகத்திலே பல முஹத்திஸீன்களை அல்லாஹ் உருவாக்கினான். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே அல்லாஹ் குர்ஆனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுப்பதற்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹிராவிலே வந்து ஓதுவீராக என்று சொல்லுகிறார்கள். அந்த இடத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தெரியாதென்றார்கள். கடைசியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்து நெஞ்சோடு நெஞ்சு அணைத்ததற்கு பின்னால் ஓதும்படி சொன்னார்கள். அந்த இடத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத ஆரம்பித்தார்கள். அதுக்கு சொல்லுகிறார்களே, அல்லாஹ் கொடுத்த இல்மே லதுன்னி என்று சொல்லுவார். அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அல்லாஹ் கொடுத்த இல்ம். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். உலகத்திலே நாம் தக்வா உடையவர்களாக, இறை அச்சமுடையவர்களாக உலகத்திலே நாம் இருப்போமாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருவான் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. இதைத்தான் சஹாபாக்களில் அதிகமாக ஹதீஸை அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விடயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். நான் எவ்வாறு தெரியுமா அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தேன்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தில் சேர்ந்து 4 வருடங்கள் மாத்திரம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இருந்தார்கள். கைபருடைய யுத்தத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். கைபருடைய யுத்தம் முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் வரைக்கும் 4 வருடங்கள் மாத்திரம்தான் இருந்தது. அந்த 3.5 வருடத்துக்குள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதிகமான ஹதீஸ்களை ரிவாயத் செய்கிறார்கள். அதையும் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இல்மே லதுன்னியை கொடுத்தது போல் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சென்று, யா ரசூலல்லாஹ், எனக்கு கற்றுத்தாருங்கள் என்ற விடயத்தை கேட்கிறார்கள். அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அபூ ஹுரைரா, உடைய ஏதாவது இறுக்கமாக இருந்தால் அதை எனக்கு முன்னால் விரித்து வையுங்கள் என்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய
மடியிலே இருந்த ஒரு புடவை துண்டை அவர்கள் விரித்து வைத்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே 3 முறை அள்ளி போட்டார்கள். எந்த பொருளை போடவில்லை, அள்ளி போடுவது போல சைகை காட்டி அந்த புடவையிலே அள்ளி போட்டார்கள். அதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதை மூடி அந்த புடவை என்ன செய்து கொண்டார்கள், நெஞ்சோடு நெஞ்சு அணைத்துக் கொண்டார்கள். சொன்னார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஃபமா நஸீது ஷைஅன் பஅது, இதற்கு பின்னால் எந்த ஒரு விடயத்தை நான் மறக்கவில்லை, எனக்கு மறக்கவும் இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊடாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இல்ம லதுன்னியை கொடுத்தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு எழுத தெரியாது, அனைத்து விடயங்களையும் மனனத்திலே வைத்துக் கொள்வார்கள். சஹாபாக்களில் அதிகமாக ஹதீஸை அறிவித்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 வருட இடைவெளிக்குள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த 4 வருடத்துக்குள் இவ்வளவு ஹதீஸை அறிவிக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த இல்மே லதுன்னியின் மூலமாகத்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸுகளை அதிகமாக அறிவித்தார்கள். எந்த ஹதீஸ் கிரந்தமாக இருந்தாலும் சரி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ்கள் அதிகமாக இருக்கும் சஹாபாக்களில். அதற்கு பின்னால் தாபியங்கள் வந்தார்கள், தபா தாபியங்கள் வந்தார்கள். அல்லாஹ் காலத்துக்கு காலம் அந்த ஹதீஸை பாதுகாப்பதற்காக வேண்டி இமாம்களை அல்லாஹ் உருவாக்கி கொண்டே இருந்தான். அதற்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதுக்கு பின்னால் இப்னு ஷிஹாபு ஸுஹ்ரி என்ற ஒரு இமாமை அல்லாஹ் உருவாக்கினான். அதற்கு பின்னால் ஒவ்வொருவரை அல்லாஹ் காலத்துக்கு காலம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் போன்ற பெரும் இமாம்களை ஹதீஸ்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் உருவாக்கி கொண்டிருந்தான். எனவே பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனை வஹியாக தந்திருக்கிறான், ஹதீஸ்களையும் வஹியாக தந்திருக்கிறான். குர்ஆனுடைய கூற்று பிரகாரம் அதுவும் வஹிதான். அப்படியான ஒரு ஹதீஸ்கள் எங்களை வந்தடைந்திருக்கிறது. அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வழிநடாத்தி, எங்களுடைய வாழ்க்கையில் வழியாக எடுத்துக்கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையாக நாம் பின்பற்றுவது கடமையாக இருக்கிறது. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வாறான ஒரு சமூகம் நாம். அல்லாஹ் காலத்துக்கு காலம் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறான். எங்களுடைய அமல்களில் சில குறைபாடுகள், எங்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய சில குறைபாடுகள், அதோட அல்லாஹ்வுடைய சோதனைகளும் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனைகளை நாம் வெற்றி கொள்வதாக இருந்தால் அல்லாஹ்வின் பக்கம் நான் நெருங்குவது மிகவும் கடமையாக இருக்கிறது, கட்டாயமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா சங்கையான மாதத்தை தந்து அல்லாஹு தாலா எங்களுக்கு பல அமல்களை கடமையாக்கி இருக்கிறான். எந்த விடயமாக இருந்தாலும் அல்லாஹ் அதுக்குரிய காரணங்களையும் சபபுகளையும் அதுக்குரிய விடயங்களையும் அல்லாஹ் சொல்லி தந்து கொண்டே இருக்கிறான். அவ்வாறான விடயங்களுடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடந்து இந்த சோதனைகளுடைய வெற்றி கொள்வதற்குரிய நல்ல மனிதர்கள ஆகுவதாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பாவங்களை விட்டு நாம் தூரமாக வேண்டும். காலம் மாறி இருக்கிறது, மனிதனுடைய சுற்றோட்டம் மாறி இருக்கிறது, மனிதனுடைய செயற்பாடுகளும் மாறி இருக்கிறது. அது போன்று அல்லாஹ்வுடைய சோதனைகளும் அதுக்கேற்றா போல் மாறி மாறி மனிதர்களின் பக்கமே சுத்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சோதனைகள் விட்டு நாம் தூரமாகுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்விடத்திலே நாம் எதிர்பார்க்க வேண்டும். எதிர்பார்ப்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நாம் நெருங்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் முறைப்பாடு செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் சோதனைகளை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும். அப்படியான பாதுகாப்பை தேடி அல்லாஹ் பெரும் சோதனைகளுக்கு எங்களை பாதுகாப்பதற்குரிய நல்ல அமல்களை செய்யக்கூடிய நல்லடியார்களாக எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், குர்ஆனை நீ எவ்வாறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி கொடுத்தாயோ, அது போன்று நபியுடைய வார்த்தை எங்களுக்கு தந்தாயோ, அந்த வாழ்க்கையின் பிரகாரம் உலகத்திலே நல்ல முறையிலே வாழ்ந்து நபியுடைய சுன்னாவை பின்பற்றி உனக்கு விருப்பமான முறையிலே வாழ்ந்து வாழக்கூடிய மௌத்தாகக்கூடிய நல்லடியார்கள் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், சோதனையுடைய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எல்லா பக்களையும் உன்னுடைய சோதனை அங்கே சுற்றி கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், நாங்கள் ஏதோ செய்து விட்டோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு எந்த தேவை இருக்கிறதோ அந்த தேவையை அனைத்தையும் பூர்த்தி செய்து தருவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தையும் அருளையும் பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை வெற்றி நாளை மறுமையில் கேள்வி கணக்கின்ற சொர்க்கம் செல்லக்கூடிய நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களை ஆக்கி அருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.